ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவும் சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரும்போது நான் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இப்போ இதை ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சில் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எலுமிச்சம்பழ சாரோட ஃப்ளேவர் இருக்கும். அதனால் இதை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 20-30 நிமிஷம் இதை வந்து கட்டி தொங்க விட்டுறலாம். அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடியும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒர்க்கிங் ஏரியாவிலையோ இதை நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இதை நம்ம எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பிசையணும். எவ்வளோ நேரம் நம்ம இந்த மாவை பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் இது. பாருங்கள், ஆரம்பத்தில் ரொம்ப உதிரியாக இருந்துச்சு. இப்போ நல்லா நைஸாக மாவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்தி தேய்ச்சிங்கனாவே போதும். நான் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா தேய்ச்சிட்டேன். பாருங்கள், கையில் ஒட்டாத மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஒரு வெடிப்பு கூட இல்லாத ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதையே சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ்லேயே உருட்டுங்க. இது வந்து குக் ஆகும்போது இதனோட 2 மடங்கு வரும். ஒரு துளி வெடிப்பு கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் இருந்தால் போதும். 1 லிட்டர் பாலுக்கு நான் 650 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 400 ml வந்து சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது லைட்டாக கொதி வர டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். ஒன்றா சேருங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. இப்போவே நல்லா பெருசாகி குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டோம், இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் 15 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. ரொம்பவும் டேஸ்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.